எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 25ஆம் தேதி உலக வெண்புள்ளி நோய் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. வேர்ல்டு விட்டிலிகோ டே. யோசிச்சு பாருங்க, உங்கள் தோலில் வெள்ளை வெள்ளையாக திட்டுக்கள் இருக்குது, புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இது மற்றவங்களுக்கு பரவும், நீங்கள் கோயிலுக்குள்ளே வராதிங்க அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஒரு ஜாப் இன்டர்வியூவில் உங்களுக்கு தோலில் இந்த வெண்புள்ளி நோய் இருக்கிறத பார்த்து வேலை தராமல் இருக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கா? நடக்குது. இன்றைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 1-2% மக்களுக்கு இந்த வெண்புள்ளி நோய் இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது 2 கோடி பேருக்கு இந்தியாவில் இந்த விட்டிலிகோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் கிடையாது இது. பட் இந்த வெண்புள்ளி நோயோட ரொம்ப அமைதியாக தங்களோட வாழ்நாளை கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெண்குஷ்டம் அப்படின்னும் தமிழில் அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டோ இம்யூன் நோய் இது. நம்ம உடலோட எதிர்ப்பு சக்தி அணுக்கள் தோலில் அதிகமாக வேலை செஞ்சு மெலனின் உற்பத்தியை நடக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பொதுவாக முகம், கை, கால்கள் இந்த பகுதியில் அதிகமாக பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு பரவவே பரவாது. எந்த வகையிலும் உயிருக்கு ஆபத்து கிடையாது. இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதற்கான ஆயுர்வேத மருந்துகள் என்ன, சித்த மருந்துகள் என்ன, ஹோமியோபதி மருந்துகள் என்ன, யுனானி மருந்துகள் என்ன, ஆங்கில மருந்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவாக இதை கம்ப்ளீட்டாக டீல் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே வெண்புள்ளி நோய் குறித்து, விட்டிலிகோ குறித்து வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் அதை விட இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய மருந்துகளோட பேரை குறிப்பிட போகிறேன். ஆனால் பேர் மட்டும்தான் குறிப்பிட போகிறேன். ஏன்னா நான் அந்த துறை வல்லுநர் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு கிடையாது. நிறைய பேருக்கு சரியாகிறதில்ல. அதனால் இந்த டீட்டெயில்டு வீடியோவை இன்றைக்கி நான் வெளியிடலான்னு இருக்கேன். இந்த விட்டிலிகோவில் ஒரு 4 வகை இருக்குது. லோக்கலைஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இந்த பேச்சஸ் இருக்கும். ஜென்ரலைஸ்டு விட்டிலிகோ அப்படிங்கிறது உடம்பு பூரா இருக்கக்கூடிய இந்த வெண்புள்ளிகள். செக்மெண்டல் விட்டிலிகோ அப்படிங்கிறது உடம்போட ஒரு பகுதியில் மட்டும் நம்ம பார்க்க முடியும். ஒரு ஹாஃப்ல மட்டும் பார்க்க முடியும், இன்னொரு ஹாஃப்ல இருக்காது. யூனிவர்சல் விட்டிலிகோ அப்படிங்கிறது தான் உடம்பு முழுக்க பல பகுதிகளில் இந்த வெண்புள்ளிகள் இருக்கும். என்னன்னா இது ஒரு மரபு சார்ந்த ஒரு விஷயம். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன் எனக்கு மட்டும் வரணும், ஏன் திடீர்னு வரணும், எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான தெளிவான விடை எதுலையுமே இல்லை. ஆனால் அந்த மூட நம்பிக்கை மட்டும் அதிகமாக இருக்குது. விட்டிலிகோ இருக்கவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது, அவங்களோட உணவு இருந்தக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது. அதாவதுங்க, விட்டிலிகோ இருக்கவங்க நார்மலாக மேரேஜ் பண்ணி நார்மலாக குழந்தைகளோட நார்மலாக லைஃப்பை வாழலாம். குழந்தைகளும் ஹெல்த்தியான குழந்தைகளா பிறப்பாங்க. இன்னொரு மூட நம்பிக்கை, பால் இல்லை தயிரோட மீன் சாப்பிட்றது இதனால விட்டிலிகோ வரும் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ஆனா ஒண்ணு, எப்பவுமே இது மரபு சார்ந்த விஷயமாவும் இருக்கிறது இல்லை. ஏன்னா 15 to 20% பேர்ல தான் ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரியை பார்க்க முடியுது. மீதி பேருக்கு மரபு சார்ந்த விஷயமாவும் இருக்கிறது இல்லை. ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாமையே 80% பேருக்கு. இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சக்சஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் இந்த விட்டிலிகோவோட சக்சஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இது குறித்த ஸ்டிக்மா, ஒரு மூட நம்பிக்கை, பயம் அப்படிங்கிறது இன்னும் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் வருஷம் விட்டிலிகோ தினம், வெண்புள்ளி தினம் அனுசரிக்கப்பட்டு வருது. சரிங்க, அடுத்து பல்வேறு மருத்துவ முறைகளில் விட்டிலிகோக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் என்னென்ன? ஃபர்ஸ்ட் ஆயுர்வேதாவில் இது பித்தம் கபம், வாதம் பித்தம் கபம்ல பித்தம் கபம் இதற்கு உண்டான ஒரு பிரச்சனை விட்டிலிகோ அப்படின்னும். இதற்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் மருந்துகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கூச்சி அப்படிங்கிற ஒரு மருந்து, சொராலியா கொரலிஃபோலியா இந்த மருந்து மெலனினோட உற்பத்தியை அதிகப்படுத்துது அப்படிங்கிறது கான்செப்ட். ரெண்டாவது காதிரா அப்படிங்கிற இந்த மருந்து, அகேஷியா கட்டேச்சு அப்படிங்கிற இந்த மருந்து ஒரு பிளட் பியூரிஃபையர், ஸ்கின் டானிக்கா பயன்படுத்தப்படுது ஆயுர்வேதால. மூணாவது ஹரித்ரா, டர்மரிக், மஞ்சள், வேற ஒன்றும் இல்லை. மஞ்சள் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அலர்ச்சியை குறைக்கக்கூடியது, ஆற வைக்கக்கூடியது. நாலாவது நீம், வேப்பங்குழுந்து எதுக்காகனா இம்யூன் பூஸ்டரா, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது விட்டிலிகோ இருக்கும்போது. மஞ்சிஸ்தா அப்படிங்கிற இன்னொரு மருந்து தோலுக்கான ஸ்கின் டானிக். அப்புறம் வைட்டமின் சி நிறைந்த
இந்தியன் கூஸ்பெரி, நெல்லிக்காய் சிரப் மாதிரி கொடுக்கப்படுது. இதான் பேசிக்கா இந்த 6 மருந்துகள் தான் ஆயுர்வேதால ட்ரீட்மெண்ட். ஆனா டைரக்டா மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி சில அப்ரோச்சஸ் ஆயுர்வேதால உண்டு. பஞ்சகர்மான்னு ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க, இந்த டாக்ஸின்ஸ் நச்சுத்தன்மையை ஃபர்ஸ்ட் உடல்ல இருந்து நீக்கிறதுக்கு. ரெண்டாவது சமானா மருந்துகள், அந்த தோஷங்கள் சொன்ன அந்த வாதம் பித்தம் தோஷங்களை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த மருந்துகள் இப்ப நான் சொன்னது. மூணாவது ரசாயனா, இது வந்து இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கான டானிக். அடுத்து பாத்தியா, டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுதான் வந்து கான்செப்ட். ப்ராப்பரா ஒரு ஆயுர்வேத மருத்துவர் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படணும். அடுத்து சித்தா. சித்தாலையும் வாதம் பித்தம் இதற்குண்டான வியாதி தான் விட்டிலிகோ அப்படிங்கிறது, வெண்புள்ளி நோய் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல வந்து இம்பேலன்ஸ், அதாவது சமநிலை இல்லாம இருக்கிறது, செந்நீர் அப்படிங்கிற குருதி ரத்தத்துக்கும் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்மா இதுக்கும் உண்டான ஒரு இம்பேலன்ஸ் அப்படின்னு சித்தால குறிப்பிடப்படுது. காமனா சித்தால கொடுக்கக்கூடிய 5 ஃபார்முலேஷன். வெங்கார கற்பம், இது வந்து ஒரு ஹெர்போ மினரல் பிரிப்பரேஷன். அடுத்து ரெண்டாவது சிவனார் அமிர்தம் அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. மூணாவது கற்பூராதி சூரணம், இது வெளியே அப்ளை பண்ணக்கூடியது. பவள பற்பம் அப்படிங்கிற 4வது மருந்து, ஒரு கோரல் பேஸ்ட் மெடிசன். 6வது கௌரி சிந்தாமணி. சித்தாலையும் டயட்ரி மாடிஃபிகேஷன் சொல்லப்படும். லைஃப் ஸ்டைலில் நம்ம என்னென்ன பண்ணணும், மாடிஃபிகேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படும். தியான பயிற்சிகள், யோகா, ஆயில் மசாஜ், இந்த மாதிரி விஷயங்களும் சித்தாவில் கூடவே சேர்ந்து பண்ணும்போது இந்த லீஷன்ஸ் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு சித்தா பிராக்டிஷனர் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அடுத்து இந்த வெண்புள்ளி நோய் பொறுத்த வரைக்கும் யுனானி மருத்துவத்தில் என்ன சொல்லப்படுது, யுனானியில் இதை வந்து பார்ஸ் ஆர் சோஃபக் அப்படின்னு, இதுக்கு வந்து இந்த குல்கந்து இந்த மாதிரி கூலிங் ஹெர்ப்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது. ஆர்கி, குலாப், இதில் நிறைய பூக்கள் அதிகமாக இது யுனானி மருத்துவத்தில் யூஸ் செய்யப்படும். அடுத்து ஹோமியோபதி. ஹோமியோபதியில் வந்து சில மருந்துகள், ஆர்செனிக்கம் சல்ஃபுரேட்டம் ஃப்ளேவம் 1, சிலீஷியா 2, பாஸ்பரஸ் நரம்பு மண்டலத்துக்கு தேவையான பாஸ்பரஸ் 3, சல்ஃபர் ஸ்கின் கண்டிஷனுக்கு சல்ஃபர் ஆகிய இந்த 4 விஷயங்கள் விட்டிலிகோக்கு ஹோமியோபதியில் பயன்படுத்தப்படுது. இப்போ அடுத்து அக்குபஞ்சர், சைனீஸ் மெடிசன் பொறுத்த வரைக்கும் சில ட்ரீட்மெண்ட். லிவர் கீ ஸ்டாக்னேஷன், இது வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா டீல் பண்ணப்படுது சீன மருத்துவத்துல. இதுலயுமே வந்து பித்தம் அப்படிங்கிறது கல்லீரல் சம்பந்தப்பட்டது தான் மற்ற மருத்துவ முறைகள்லயும். அப்ப இது எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்பு படுத்துறது கல்லீரலோட விட்டிலிகோவை. அப்புறம் பிளட் ஸ்டேசிஸ் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கு, கப்பிங் தெரப்பி, அப்புறம் அக்கு பாயிண்ட்ஸ், இதுக்குன்னு உண்டான அக்கு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை தூண்டுவது. இது வந்து சைனீஸ் மெடிசன் அக்குபஞ்சர்ல ஃபாலோ பண்ணப்படக்கூடிய விஷயங்கள். இது இல்லாமல் நேச்சுரோபதி, இந்த மண் குளியல் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, களிமண் குளியல். நேச்சுரோபதியில் இந்த மட் தெரப்பி, சன் தெரப்பி, விட்டமின் டிக்கு சன் தெரப்பி, ஹைட்ரோ தெரப்பி, சர்க்குலேஷனுக்கான ஹைட்ரோ தெரப்பி, டயட்டரி தெரப்பி வித் ஹோல் ஃபுட்ஸ், அதாவது உணவுகள் மூலமா. இந்த உணவுகள் லிஸ்ட் தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் விட்டிலிகோ பற்றி சொல்லும்போது. அதை தவிர இத்தனை விஷயங்கள், பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு இந்த வெண்புள்ளி நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு. சாதாரணமாக வீட்டு மருத்துவம், ட்ரெடிஷ்னல் ஹோம் ரெமடிஸ் பொறுத்த வரைக்கும் மஞ்சளும் மஸ்டர்ட் ஆயில், டர்மரிக் அண்ட் மஸ்டர்ட் ஆயில் பேஸ்ட்னு சொல்கிறோம். மஞ்சளும் கடுகு எண்ணெய் சேர்ந்து ஒரு பேஸ்ட் தயாரித்து அதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது மெலனின் ப்ரொடக்ஷனை தூண்டுவதற்கு உதவியாக இருக்குது அப்படின்னு சில பேர் இதை ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் காப்பர் வெசல், செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடித்தல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா காப்பர் மெலனின் உற்பத்தியை தூண்டக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால. கருஞ்சீரக எண்ணெய், இது வந்து வீட்டு மருத்துவத்தில் இன்னொரு மெத்தடு இந்த விட்டிலிகோ வெண்புள்ளி நோய்க்கு பயன்படுத்தப்படுது. ஆற்றுப்படுகையிலேருந்து பெறப்படக்கூடிய சிவப்பு களிமண், ரெட் கிளே, இது வந்து காப்பர் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து அந்த லீஷன் மேலே போடுறது அப்படிங்கிறது காப்பர் வந்து மெலனின் உற்பத்தியை தூண்டும். அதனால இந்த காப்பர் கலந்த சிவப்பு களிமண் ஆற்றுப்படுகையிலேருந்து எடுக்கப்பட்டது, இது வந்து யூஸ் பண்ணப்படுது. 4வது பப்பாயா தெரப்பி. பப்பாளி வந்து அதுவுமே வந்து மெலனின் உற்பத்தியை தூண்டக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு தடவப்படுது பப்பாளி பழம் இந்த வெண்புள்ளிகள் மேல. 5வது இஞ்சியும் வெங்காயமும் அரைச்சி நம்ம தயாரிக்கக்கூடிய ஜூஸ். அந்த ஜூஸ் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி காலையிலேயே நைட்டு அப்ளை பண்றது அப்படிங்கிறதும் சில பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய வீட்டு வைத்தியம்.
ஆக வீட்டு வைத்தியம், யுனானி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா எல்லாம் கவர் பண்ணிட்டோம். அலோபதி போன வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். மொத்தத்தில்ங்க ஃபஸ்ட்டு விட்டிலிகோ பொறுத்த வரைக்கும் ஒரு சம்மரியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெடிக்கல் இவாலுவேஷன், இது விட்டிலிகோவா அப்படிங்கிறதே நிறைய பேர் தப்பாக டயக்னோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு அதை உறுதிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஆயுர்வேதா, சித்தா போகிறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா போங்க. ஆனால் அந்த துறைக்கு போய் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது, நல்ல உணவு முறை, பேலன்ஸ்டு டயட், சரிவிகித உணவு முறை கொடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் அளவுகள், யோகா, மெடிடேஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் வந்து நேச்சுரலாக ஸ்ட்ரெஸ் அளவுகளை குறைக்கும், அலர்ஜி பண்புகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல தூக்கம் கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சூரிய வெளிச்சம் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு அது விட்டமின் டி சிந்தசிஸ் மட்டும் இல்லாமல் இந்த மெலனின் உற்பத்தியை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கிறதுனால அதை வந்து கரெக்டாக ஜுடிஷியலாக யூஸ் பண்ணுறது ஒருவேளை பலன் அளிக்கலாம். எப்படி இருந்தாலும் எந்த மருத்துவ முறைக்கு போனாலும் ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் 6லிருந்து 12 மாதங்கள் கண்டிப்பாக ஆகும். ஆனால் ரிசல்ட் இண்டிவிஜுவலை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு. சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சிலருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு துறையிலையும் இப்படி தான் இருக்குது. பட் எந்த துறையாக இருந்தாலும் நீங்களா செல்ஃப் மெடிகேஷன் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஒத்துக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் நீங்களா எல்லாத்தையும் ட்ரை பண்ணக்கூடாது. இமோஷனல் சப்போர்ட் பேஷண்ட்டுக்கு அவசியம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவசியம். இந்த மூட நம்பிக்கைகள் இது ஒரு பெரிய தொல்லை வெண்புள்ளி நோய் பொறுத்த வரைக்கும். அதை எப்படி எதிர்த்து நம்ம வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும், கற்றுத்தரணும். ஆக வெண்புள்ளி நோய் கொடுத்த பல தகவல்கள் இங்கே திரட்டி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலோட்டமாக தான் இந்த வீடியோவில் பல விஷயங்களை கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே இது ரொம்ப பயனளிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.